கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரிசர்வ் வங்கியிடம் உரிய அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்குகளை வாங்கியதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரிய ஜெகத் ரட்சகனின் மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் வாதிடுகையில் ஜெகத் ரட்சகனுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என்று கோரி நாங்கள் கூடுதல் மனுவை தாக்கல் செய்துள்ளோம் என்றும், அந்த மனுவில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் இப்போது வரை அது பட்டியலிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனவே திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் 17 லட்சம் பங்குகள் வாங்கப்பட்டது தொடர்பான விசாரணையில் இந்தியாவிலிருந்து ₹1 கூட வெளிநாட்டிற்கு செல்லவில்லை என்பது உறுதியாக தெரிய வந்துள்ளது என்றும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. அதற்கு ஜெகத் ரட்சகன் தரப்பில் பண பரிமாற்றமே நடக்காத நிலையில் எதற்காக சம்மன் அனுப்பி தொந்தரவு செய்ய வேண்டும், அதன் காரணமாகவே நாங்கள் மேல்முறையீடு செய்துள்ளோம் என்று வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள கூடுதல் மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஜெகத் ரட்சகன் தரப்பிற்கு உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது.